வழியாக இந்த அருமையான காலை வேளையிலே மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். தேவ சமாதானம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக. லூக்கா 10ஆம் அதிகாரம் 42 இப்படியாக கூறுகிறது, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் இதுவே அவளுடைய வாழ்க்கையில ஒரு தேவையான ஒன்றாக இருந்தது. இயேசு சொன்னார், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ல நமக்கு எது தேவை என்பதை தெளிவாக அந்த வசனம் கூறுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொன்னார். அப்ப இது நமக்கு இன்னொரு காரியம், முக்கியமான ஒரு தேவையான காரியமாக இருக்கிறது. 2025ஆம் ஆண்டு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிற நாம் எது தேவையானது என்பதை கண்டு அதை மாத்திரம் நாங்கள் தேடுவோமாக. தாவீதின் வாழ்க்கையில அவனை கேட்டால் அவன் சொல்கிறான், சங்கீதம் 27ஆவது சங்கீதம் 4வது வசனத்துல கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கி இருப்பதையே நாடுவேன். இது எவ்வளவு பெரிய ஒரு பொருத்தனை பாருங்க. இந்த ஆண்டுல நாம் ஒரு பொருத்தனை பண்ணுவோம். ஆண்டவரே, தேவையானது நம்முடைய வாழ்க்கையில ஒன்று, ஆலயத்தின் மகிமையை பார்க்க, ஆலயத்தினுடைய காரியங்களில தேவனோட ஊழியம் செய்யும்படியாக ஒரு பொருத்தனை பண்ணி கொள்ளுவோம். பவுலே கேட்போமா இருந்தால் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கும் போது, ஒன்று செய்கிறேன், பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த இலக்கை நோக்கி ஓடுகிறேன். ஒரு இலக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும், நோக்கம் இருக்க வேண்டும், அல்லது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும். அதை முன்வைத்து ஓட தேவன் கிருபை கொடுப்பாராக. இங்கே பவுலுடைய வாழ்க்கையில் அந்த பந்தய பொருள் அவனுடைய வாழ்க்கையில் இலக்காய் இருந்தது. நாமும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் எனக்கு எது லாபமான காரியம் என்று பார்த்து அதை கிறிஸ்துவுக்காக நாங்கள் குப்பையென்று விட வேண்டும். எனக்கு எது லாபமான காரியம் என்று பார்த்து கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்றும் விட வேண்டும். 2025ஆம் ஆண்டு இந்த வருஷத்துல தீர்மானம் எடுப்போம், என்னுடைய நல்ல பங்கு ஆண்டவரே, அந்த இலக்கை நோக்கி நான் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஓட செய்வோமாக. பிறவி குருடன வாழ்க்கையில யோவான் 9ஆம் அதிகாரம் 28 நான் குருடனா இருந்தேன், இப்பொழுது காண்கிற ஒரு பெரிய சாட்சியை நாங்கள் பார்க்கிறோம். இயேசுவும் அதையே விரும்புகிறார். அப்போஸ்தலர்களுடைய 1ஆம் அதிகாரம் 8 சொல்லுது, இதோ பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்க பலனடைவீர்கள், உலகத்தின் கடைசி முடிவு பரியந்தம் வரைக்கும் எனக்கு நீங்க சாட்சிகளாய் இருப்பீர்கள் சொன்ன வார்த்தையின்படி இந்த வருஷத்துல தேவையானது ஒன்று, ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை. இந்த காலை வெளியில ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, ஆலயத்தின் நன்மைகளை காண, ஆலயத்தின் உதவிகளை பெற்றுக்கொள்ள, அதை ஆலயத்திலே நான் சேவை செய்ய அர்ப்பணிப்போம். பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நோக்கி அந்த இலக்கை நோக்கி ஓட கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்க போறோம். ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த தேவையான காரியத்துல நாங்கள் அர்ப்பணிப்போம். கர்த்தர் கிருபை செய்வாராக. சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில நமக்கு எது தேவை என்பென்று அறிந்து அந்த தேவையானது ஒன்றையே பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஒரு தீர்மானத்தோடு, ஒரு குறிக்கோளோடு ஆண்டவரே இலக்கை நோக்கி நாங்கள் ஓடத்தக்கதான கிருபை தருவீராக. எல்லா காரியங்களையும் மறந்து கர்த்தர் எங்களை அழைத்த அழைப்பிலே ஓடத்தக்கதாக, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவோம். தேவன் கிருபை கொடுப்பாராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் ஆண்டவரே ஒரு குறிக்கோளோட இந்த வருஷ வாழ்க்கை நடத்த கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே, ஆமென்.